சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பு ததும்பும் சொந்தங்களே, கொங்கு மண்டலத்தின் சிங்கங்களே, பல நாடுகளை பல மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் இந்த இனிய மாலை வேளையில் இந்தியாவில் 7 மணி ஆனதும் எங்கிருப்பினும் உங்களுக்கு காலை வேலையானாலும் மதிய வேலையானாலும் அல்லது அர்த்த ராத்திரி இரவு வேலையானாலும் நம் சொந்தங்களை காண ஓடோடி வந்திருக்கும் நம் கொங்கு குடும்ப சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த 5ஆம் ஆண்டு நிறைவு பெறும் நம் கேபிஎன் குளோபலின் ஆனிவர்சரி விழாவிற்கு இந்த காணொளி மூலம் இணைந்தமைக்கு நன்றி பாராட்டி உங்கள் அனைவரையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இன்று 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்து நாம் 6வது ஆண்டை அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்த சந்தோஷத்தை நம் கொங்கு குடும்பத்தினர் அனைவர்களுடனும் பகிர்ந்து உளமாற சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த இனிய தருணத்தில் இன்று நம் 44வது காணொளி தொகுப்பு ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம் என்ற தலைப்பு. ஆம் சொந்தங்களே, நமக்கு இத்தலைப்பு இன்றியமையாத ஒன்றாகும். நாட்கள் பல சென்றாலும் வருடங்கள் பல சென்றாலும் எத்தொழில் யார் செய்தாலும் எவ்வித நிலையில் இருந்தாலும் நம் ஒற்றுமையே அனைவரையும் ஒன்று சேர்த்து வலுப்பெற செய்யும், வாழ்வில் வெற்றிகளை அள்ளி குவிக்க நமக்கு உறுதுணையாக இருக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்று முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசை நம் தமிழர் போற்றும் பாரதியார் சொன்ன இந்த கவிதை தொகுப்பை வைத்து இந்த காணொளி தொகுப்பை துவங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பாரதி கூறியது போல தெளிந்த ஒரு நல் அறிவு இந்த கேபிஎன் குளோபல் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று ஒரு வெளிநாட்டில் இருக்கும் நம் சொந்தமான திரு பழனியப்பன் மாரப்பன் அவர்களுக்கு உதித்ததன் விளைவாக உலகில் உள்ள அனைத்து கொங்கு சொந்தங்களையும் ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நபராக நம் சொந்தமாக கருதி அவர்களை அழைத்து பேசி நன்றி பாராட்டி உளமாற அவர்களை ஒன்று சேர்த்த பெருமை இந்த ஒரு நல் மனிதருக்கு உண்டு. இந்த தெளிந்த நல் அறிவை வைத்து பல இன்னல்களை சந்தித்தாலும் அந்த இன்னல்களை தூசி போல தட்டி எடுத்து பல இரவுகள் கண் முழித்து பல வேலைகளை செய்து அனைத்து கொங்கு சொந்தங்களையும் இணைக்கும் இந்த ஒரு முயற்சி ஒரு சிறிய தீப்பொறி போல ஆரம்பித்து இன்று 4035 சொந்தங்களுடன் ஒரு மிகப்பெரிய குடும்பமாக நம்முடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது ஒரு தனி மனிதன் போட்ட விதை, தனி மனிதன் போட்ட ஒரு சிறிய தீப்பொறி இன்று தீ விளம்பாக சுடர்விட்டு அனைவரது வாழ்விலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அது மிகையல்ல, மிகைப்படுத்தப்பட்டதும் அல்ல. சொந்தங்களே, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று இந்த தலைப்பு நமக்கு 44வது காணொளி தொகுப்பு. இத்தொகுப்பிற்கு நமக்கு யார் வர வேண்டும் என்ற எண்ணிய பொழுது நம்முடன் நம் கொங்கு மண்டலத்தின் தங்கமாக திகழ்ந்த கணந்தை கூட்டத்து தங்க மகன் மணலூர் செல்லாண்டி அம்மனை தொழுகும் நம் கொங்கு திருமகன் டாக்டர் எஸ் செல்வகுமார் IAS மிக பொருத்தமான நபர் என்பதை நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் குழு தீர்மானித்தது. அவ்வண்ணமே இன்றைய சிறப்பு விருந்தினரை அணுகிய பொழுது இன்முகம் பாராட்டி அவருடைய மிக கடுமையான அலுவல் பணியிலும் நம்முடன் பயணிக்க இந்த 44வது காணொளி தொகுப்புக்கு நம்முடன் இணைந்துள்ளார். அவரை பற்றிய
ஒரு அறிமுகம் கூறும் முன்பு, இன்றைய தலைப்பிற்கு நாம் அடியெடுத்து வைக்கும் முன்பு, உங்களுக்காக ஒரு 5 நிமிட துளிகள் காணொளி தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. சொந்தங்களே, அக்காணொளியை பாருங்கள். பிறகு இன்றைய சிறப்பு விருந்தினர் யார், அவர் என்ன செய்தார், அவர் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக இன்று அவரை பற்றிய அறிமுகத்தில் தெரிந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்காக ஒரு சிறிய காணொளி. உலகெங்கிலும் உள்ள கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். கொங்கு குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷனின் 5வது ஆண்டு விழாவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். திரு பழனி மலேசியா, திரு சிங்கப்பூர், அட்வொகேட் ராஜசேகரன் திருப்பூர், உங்க பணி மிகவும் மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த 5 வருடத்தில் உங்களுடைய உழைப்பு நன்றாகவே நமது சமுதாயத்துக்கு உதவியுள்ளது. எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதனால அச்சீவர்ஸ் ஃப்ரம் அவர் கம்யூனிட்டி தெரிய வந்தது. ஒவ்வொரு மீட்டிங் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நான் கூட ஒரு தடவை பேசினேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அச்சீவர்ஸை ரீச் பண்ணி அவங்கள்ட்ட டைம் வாங்குறது கஷ்டம். அவங்க மறுபடியும் அது யாரை வச்சு சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்க இந்த மீட்டிங்க்கு, அது அதெல்லாம் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எங்கிட்டயே பல முறை கேட்பாங்க, நீங்கள் இவங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. நானும் சொல்லியுள்ளேன். இதில் என்னென்ன, நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. பர்டிகுலர்லி எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எனக்கு இந்த முயற்சியை நான் சில என்னுடைய சஜஷனை சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியா ஜிடிபியில் ஒரு 8.7% நம்ம இருக்கு. நமக்கு மேல மகாராஷ்டிரா இருக்கு, அவங்க 14% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இம்மீடியட்டா குஜராத் 8.5 இருக்கு, கர்நாடகா 8.3 இருக்கு, யூபி 8 இருக்கு. நம்ம இதை இந்த ஜிடிபியை, தமிழ்நாடு ஜிடிபி குரோ பண்ணதுனால நமது சமுதாயம் எப்படி இதை ஒரு 10க்கு போறதுக்கும் 12 போறதற்கும் 14 போவதற்கும் எப்படி நீங்க உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை இதுக்கு 2 விஷயம் தான். மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒன்லி வில் ஹெல்ப். ஸோ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னா எப்படி உலகம் முழுவதும் நீங்க ரீச் பண்றதுக்கு ஏதாவது நம்ம நமது சமூகத்துள்ளவர்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்டுக்கு சர்டிபிகேஷன் தேவைப்படுது. அந்த சர்டிபிகேஷன் இதெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கும் ஏதாவது நம்ம சமுதாயத்தில் யாராவது ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு யாராவது கன்சல்டன்ட் இருக்காங்களா? நீங்க அது கூட ஒவ்வொரு கண்ட்ரி வைஸா நீங்க இதுல லிஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் நெட்வொர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க தெரியாம தடுமாற்றம் இல்லாம குயிக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதே பார்த்தீங்கன்னா இங்க இந்தியாவில் இப்ப கவர்மெண்ட் ப்ரிக்யூர்மெண்ட் எல்லாம் பார்த்தா ஜெம் போர்ட்டல்ல போகுது. அதுல ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் விஷயம் தெரியாது. அதான் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு கன்சல்டன்ட் அமைச்சு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் யோசனை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த குளோபல் நெட்வொர்க் இன்னும் பல 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 ஆயிரம் மெம்பர்களை சேர்த்து தமிழ்நாடு வளரும், நாடு வளரும், உதவியா இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வணக்கம். பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பழனி மலேசியா அவர்களே, கொங்கு சொந்தங்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். கேபிஎன் குளோபல் ஆரம்பித்து 5 வருடங்கள் நிறைவடைந்ததை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
உலகம் முழுவதும் உள்ள நமது சமுதாயத்தை ஒன்றிணைத்து வியாபாரத்தையும் சமூக பொறுப்பையும் ஒற்றுமையும் ஏற்படுத்தி அயராது பாடுபட்டு வரும் நமது சொந்த பந்தங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நமது கேபிஎன் குளோபல் 100 ஆண்டுகள் கடந்து அளப்பரிய சாதனைகள் புரிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு கேபிஆர் என்று அழைக்கப்படும் KP ராமசாமி, கோவை. அன்பான கொங்கு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். 4000+ மெம்பர்ஸோட கேபிஎன் குளோபல் இன்று 5 வருடங்களை நிறைவு செய்து 6வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கையில எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. பீப்புள் பிஹைண்ட் திஸ் தங்களோட கடினமான உழைப்பையும் தங்களோட நேரத்தையும் இந்த கேபிஎன் குளோபலுக்காக அர்ப்பணிச்சு இதோட வளர்ச்சியில ரொம்பவும் உறுதுணையா இருக்கிற உயர்திரு திருநாவுக்கரசு பழனியப்பன் சிங்கப்பூர் அவர்களுக்கும், உயர்திரு பழனியப்பன் மாரப்பன் கேபிஎன் குளோபல் ஃபவுண்டர் அவர்களுக்கும், உயர்திரு அட்வொகேட் ராஜசேகரன் அவர்களுக்கும், கேபிஎன் குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். சொந்தங்களே, இந்த காணொளி தொகுப்பில் நாங்கள் எண்ணற்ற காணொளி வாயிலாக வாழ்த்துரைகளை பெறப்பெற்றோம். நமது கேபிஎன் குளோபல் குழு நமக்கு கிடைக்கப்பெற்ற காணொளிகளை எண்ணி பார்க்கையில் 50ஐ கடந்திருந்தாலும் அந்த 50 வெற்றி பெற்ற சமுதாயத்தில் நாம் நல்ல நிலை அடைய வேண்டும் என்ற தூய எண்ணத்துடன் நம்முடன் சேர்ந்து பயணிக்கும் பல வாழ்வில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களின் வாழ்த்துரையை சிறிது சிறிதாக உங்களுக்கு காண்பிப்பதற்கு அதை தேர்வு செய்வதிலேயே 2 நாட்கள் நமது குழு எடுத்துக்கொண்டு அதில் பகுதி வாரியாக பிரித்து இக்காணொளி தொகுப்பு உங்களுக்கு ஒரு நல்லவை எண்ணல் வேண்டும் என்ற அந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற இன்றைய காணொளி தொகுப்பிற்கு அடியெடுத்து வைப்பதற்கு முதல் படி போல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறிது சிறிதாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு இந்த காணொளி தொகுப்பு இடையிடையே உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதனால் நாம் பொறுத்திருந்து வாழ்த்துரையை தொடங்கும் முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினரை இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்கு மன்னிப்பு கோரி உங்களின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் எஸ் செல்வகுமார் IAS அவர்களை மீண்டும் ஒரு முறை கேபிஎன் மற்றும் கேபிஎன் குளோபல் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை உங்களுக்காக. டாக்டர் எஸ் செல்வகுமார் IAS அவர்கள் BE, BL, MA in எக்கனாமிக்ஸ், MIDP மற்றும் டாக்டரேட் PhD படிப்பை படித்து இன்றைய பொழுதில் செக்ரட்டரி டு தி சீஃப் மினிஸ்டர், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகாவிற்கும் செக்ரட்டரி டு ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவில் உயரிய பதவியில் இருக்கும் இன்றைய நம் கொங்கு தங்கத்தின் முன்னுரை இதுதான். அவர் IAS அதிகாரியாக கர்நாடகா கேடரில் 1997ஆம் வருடம் தேர்வு பெற்று இன்று அவர் இருக்கும் பதவிகளுக்கு முன்னர் பல டிஸ்ட்ரிக்ட்களில் கர்நாடகாவில் வெவ்வேறு பதவி வகித்தவர். அதில் சில உங்கள் பார்வைக்காக ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதில் அவர் கோஸ்டல் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்டை எடுத்து சிறப்பு பணியாற்றி அனைவரது பாராட்டையும் பெற்றார். கமிஷனர் ஆஃப் மைசூர் சிட்டி கார்பரேஷனாகவும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் மைசூர், பெங்களூர் ரூரல் அண்ட் உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்டிலும் பணியாற்றி சிறப்புற அவர் சாதனை புரிந்துள்ளார். ஸ்டேட் லெவலில் பல டிபார்ட்மெண்ட்களில் முக்கியமாக அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் அவரது திறமையான செயல்பாடுகள் அனைவரையும் ஈர்த்தன. அவர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷனாகவும் இருந்துள்ளார். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நமது
பாரத பிரதமரின் கீழ் டைரக்டர் இன் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸிலும் அவருடைய பணி அளப்பரியது. அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி இன் தி மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், இன்டர்நேஷனல் பினான்ஸையும் பார்த்து பினான்சியல் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியா மற்றும் இதர நாடுகளையும் அவர் திறம்பட செயல்பட்டு வந்துள்ளார். அவர் சீஃப் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. திரும்பவும் சொல்கிறேன், செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷன், அதாவது பணம் அச்சிடும் அந்த துறையிலும் அவருடைய பங்கு அளப்பரியது. சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ குமாரசாமி அவர்கள் இருந்த பொழுதும், அவர் அந்த துறையில் இருந்தும், கர்நாடகாவின் அடுத்த சிஎம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா வந்த பொழுதும் இவரையே திரும்பவும் அழைத்து இவருடைய பணியை செம்மையாக நிறைவேற்ற திரும்பவும் இவர்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. இவர் இன்று 2 பதவிகளை, அதாவது செக்ரட்டரி டு தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் as well as செக்ரட்டரி டு தி ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆகிய 2 பதவிகளை வகித்துக் கொண்டு வருகிறார். அவருடைய பதவி காலத்தில் பூமி சாஃப்ட்வேர் சேக்லேஸ்பூர் தாலுக்கில் ஒரு ரோல் மாடலாக இந்திய நாட்டிற்கு முழுவதும் லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை இவருடைய பணியை பார்த்து இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டது. அவர் உலக வங்கியிலும், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மற்றும் நியூ டெவலப்மெண்ட் பேங்கிலும் மிகவும் நெருக்கமாக அவர் தன் துறையில் பணியாற்றியுள்ளார். அவருடைய மனைவி பத்மபிரியா ஒரு ஆர்ட் கன்சல்டன்ட். அவர்கள் தாஞ்சூர் மற்றும் மைசூர் பெயிண்டிங்கில் மிகவும் பன்முகத்தன்மை வாய்ந்தவர். இவருடைய இல்லத்தரசி ஒரு NGO நடத்தி கொண்டு வருகிறார். அது ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ், அதாவது கோவிலின் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் புதுமையாக்குவதற்கும் பழங்கால பெயிண்டிங்குகள், ஓவியங்களை பாதுகாக்கவும் மற்றும் மரம் வளர்ப்பதிலும் இவருடைய இவருடைய மனைவியின் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் முக்கிய பணியாற்றி வருகிறது. சொந்தங்களே, இவருடைய முன்னுரை இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் கால நேரம் கருதி ரத்தின சுருக்கமாக முக்கியமானவர்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, இன்றைய சிறப்பு விருந்தினர் வெகு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை வருக வருக என்று KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக உளமாற வரவேற்று அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சொந்தங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் அவர் தனையின்ற தாய்நாட்டிற்கும் நன்றி கூறி 5ஆம் ஆண்டை கடந்து நிற்கும் KBN குளோபல் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூற விரும்புகிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனின் வாக்கின்படி உழவு தொழில் செய்த நம் முன்னோர்களின் வியர்வையால் நாம் இன்று பல துறைகளில் உலகின் பல இடங்களில் உள்ளோம். உலகின் எப்பாகத்தில் இருந்தாலும் இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோதம் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று நாம் செந்தமிழை காப்போமாக. தமிழ் மாணவனாகிய நான் பல இடங்களில் சுற்றி இன்று பெங்களூரில் நிலைத்துள்ளேன். எனது நடுநிலைப் பள்ளியாகிய கரூர் மாவட்டம் கூடலூரில் தொடங்கி பெரியநாயக்கன்பாளையம் ராமகிருஷ்ண வித்யாலயாவில் தொடர்ந்து நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் பயின்று சென்னையில் AMI முடித்து இன்று IAS அதிகாரியாகி IAS அலுவலராகி பெங்களூரில் இருக்கிறேன். நான் என்னுடைய முயற்சி கடும் முயற்சி. அதில் பல முறை முயன்று நான் இந்த பதவியை பெற்றுள்ளேன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன். நான் முதலில் இன்ஜினியரிங் சர்வீசஸில் ஜாயின் பண்ண தான் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய நண்பர்கள், இன்றைய தலைப்பு இருக்கிறதே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, என்னுடைய நண்பர்கள் என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு சிவில் சர்வீசஸ் தேர்வினை அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களுடைய உந்துதலால் நான் இந்த நிலைக்கு சென்றடைய முடிந்தது.
1997ஆம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று இப்பொழுது நண்பர் ராஜசேகர் அறிமுகப்படுத்திய முறையில் நான் கர்நாடக மாநிலத்தின் முதல்வரின் செயலாளராக செயல்பட்டு கொண்டு வருகிறேன். நான் இந்த அளவிற்கு வளர காரணம் என்ன இருக்கும் என்று பல காரணிகளை நான் ஆராய்ந்தேன். அதில் என்னில் அடங்கியிருந்த ஒரு 5 காரணிகள் எனக்கு பொருத்தமாக தெரிந்தது. 1 விடாமுயற்சி, 2வது தன்னம்பிக்கை, 3வது கடின உழைப்பு, 4வது விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை, 5வது கடவுள் நம்பிக்கை. ஊழிற் பெருவழி யாவுள என்று வள்ளுவன் கூறுகிறான். விதியை விட வேறு எதுவும் பெரியதல்ல என்று வள்ளுவன் கூறிவிட்டு, அதே வள்ளுவன் முந்தைய அத்தியாயத்தில் கூறுகிறான், ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முயற்றுவர். அந்த விதியை கூட முயற்சி செய்தால் மாற்றிவிடலாம் என்று கூறுகிறான். அப்படியென்றால் நாம் விதியை மதியால் வெல்லலாம். இந்த குரல் என்னுடைய அடிமனதில் ஆழமாக இருந்தது. இந்த திருக்குறள் ஒன்றே என்னுடைய வாழ்க்கையின் ஆணித்தரமான ஒரு தன்னம்பிக்கையை வளரச் செய்த ஒரு திருக்குறள் என்று கூறுவதில் பெருமை அடைகிறேன். முயற்சி திருவினையாக்கும் என்று கூறுவார்கள். நான் 4 முறை சிவில் சர்வீசஸ் தேர்வில் நேர்முக தேர்விற்கு சென்று 3 முறை சர்வீசஸ் கிடைத்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த ஐஏஎஸ் கிடைக்கவில்லை. சில ரேங்க் குறைவினால் நான் ஐஏஎஸை தவறவிட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ் படி என்னுடைய அட்டம்ப்ட்ஸ், அந்த முயற்சிகள் முடிவடைந்து விட்டன. அந்த சமயத்தில் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் செய்தார்கள். இந்திரா சாணி கேஸ் மூலம் சுப்ரீம் கோர்ட்டில் மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி 27% பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிமுகம் செய்தார்கள். ஆனால் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் 4 மட்டும் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் கொடுக்கல. இது மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி இருக்கவில்லை. அதனால் நான் மறுபடியும் தேர்வு எழுத வேண்டும். இதற்கிடையில் நான் சென்னையில் இந்திய சுங்கவரித்துறையில் திரு முத்துசாமி அவர்களுடன் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்பொழுது அரசாங்கத்தை கேட்டோம், மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி எங்களுக்கு மேலும் 3 அட்டம்ப்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அப்போது அரசாங்கம் மறுத்துவிட்டது. நாங்கள் ஒரு குழு சேர்ந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டை அணுகினோம். உச்ச நீதிமன்றமும் இது கொள்கை அளவிலான தீர்மானத்தை அரசாங்கம் எடுக்க வேண்டும், நாங்கள் டைரக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுதுதான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை சந்தித்து அவர்களிடம் எங்களுடைய குறைகளை கூறினோம். அவர்கள் விபி சிங்கின் தலைமையில் ஒரு 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பி அரசாங்கத்தை பதில் சொல்ல வைத்து எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கினார்கள். ஸோ அந்த முறையில் நான் 5வது முறையாக மறுபடியும் தேர்வு எழுதி இந்த ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இதில் ஏன் இதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, விடாமுயற்சிக்கு இதெல்லாம் உதாரணமாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் செட்டில் ஆயிருந்திருக்கலாம், ஐஆர்எஸில் செட்டில் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் நான் அங்கே இருக்க விரும்பவில்லை. என்னுடைய பொட்டென்சியாலிட்டி எனக்கு தெரிந்தது. நான் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரவே வேண்டும் என்ற ஒரு பிடிவாத குணம் என்னிடம் இருந்தது. தன்னம்பிக்கை என்னிடம் இருந்தது. தன்னம்பிக்கை சொல்ல வேண்டுமென்றால், the kingdom of heaven is within us. It is up to us to make it hell or heaven. ஸோ
அதை நான் ஹெவனாகி மாற்றி என்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னம்பிக்கையோடு உழைத்தேன். கடின உழைப்பு, இதில் எல்லோருக்கும் கடின உழைப்பு தேவை. சிவில் சர்வீசஸ் தேர்வில் இன்னும் அதிகமாக தேவை. சிவில் சர்வீஸ் தேறிவிட்டால் மட்டும் போதாது, நம்முடைய சர்வீசஸ்லையும் சேவையிலும் கூட கடின உழைப்பு முக்கியம். தினமும் காலை 4:30 தொடங்கி மாலை 10 மணி வரை பல கோணங்களில் பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு கடின உழைப்பு முக்கியம். விட்டு கொடுத்து போக்கும் மனப்பான்மை நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் எல்லோரையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் என்று. நாம் பல சமயங்களில் தப்பான முடிவை எடுப்பதற்கு அந்த வகையான பிராண்டிங் நம்மை கெடுத்துவிடும். அதற்கு every human being has his own positive or negative factors. If we take only the positive attitude of others, then we can find a good person in him. If we identify negative aspects of a particular individual, then we will get into the trap of branding him as a negative person. So it's a very difficult choice between us. So it's in a human relation, it's a particularly very important. One has to be very careful in judging people. அதனால் நாம் யாரையும் முத்திரை குத்த வேண்டாம். அவரிடம் இருக்கும் நல்ல குணங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அவரை பற்றி இருக்கும் தீய குணங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் முன்னே சென்று கொண்டு இருக்க வேண்டும். 5வது காரணியாக நான் சொல்லியது கடவுள் நம்பிக்கை. நம்மையே மீறி பல சமயங்களில் சூழ்நிலை அமைகிறது. அப்போது கடவுள் மேல் பாரத்தை போட்டுவிட்டு இதுவும் கடந்து போகும் என்று மன நிம்மதியுடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நேற்றைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இன்று நம்மை நிம்மதியாக வாழ விடாது, நம்மை தூங்க விடாது. அதனால் நாம் இதுவும் கடந்து போகும் என்று நம்முடைய பாதையை சரியான ரீதியில் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்த இந்த கொரோனா காலகட்டத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளில் எல்லோரும் கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை சந்தித்திருக்கின்றோம். சிலர் உறவினர்களை இழந்தார்கள், சிலர் நட்டத்தை அடைந்தார்கள், சிலர் மனதளவில் தளர்ச்சியுற்றார்கள். இன்னும் எத்தனை நாள் செல்லுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தனிநபர் வருமானமும் நாட்டின் பொருளாதாரமும் மிகப்பெரிய அழுத்தத்தில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் நாம் தன்னம்பிக்கையை இழந்துவிட்டால் நம்முடைய வருங்காலம் மிகவும் கேள்விக்குறியானதாக ஆகிவிடும். அதனால் நம் சமுதாயத்தின் அனைவரும் தன்னம்பிக்கையோடு இருக்க நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையுடன் இருப்பவன் வீழ்வது கடினம். அதனால் நாம் வீழ்ந்து விடாமல் வென்று பல திசைகளில் வெல்வோமாக என்று நான் விரும்புகின்றேன். சிலருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ராப்ளம் இருக்கலாம், சிலருக்கு லேபர் ப்ராப்ளம் இருக்கலாம், சிலருக்கு மார்க்கெட் கிடைக்காமல் புரோக்கன் மார்க்கெட் லிங்கேஜஸ், அதனால் துயரத்தில் இருக்கலாம். எஸ், இட்ஸ் அ மேஜர் சேலஞ்ச். பட் நாம் அனைவரும் இதிலிருந்து விடுபட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதனை ஒரு ஸ்டெடியாக கொண்டு வருவோம். not out of desperation. It should be steady and slow, but we should come out of it very carefully. நம்முடைய இன்றைய ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு தலைப்பின் ஒரு முக்கியத்துவத்தை நான் பலமுறை உணர்ந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் டீம் ஒர்க் that brings me up.
நான் இவனை இதனால் இது முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவனின் கோட்பாட்டின்படி யாரிடம் என்ன வேலையை கொடுக்க வேண்டும், யாருடன் பழக வேண்டும், யாருக்கு எந்த விதமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் அறிந்து அதனை செயல்படுத்துபவன். அதனால் என்னுடைய வெற்றிக்கு எல்லா நண்பர்களும், என்னுடைய சக உறுப்பினர்களும் எல்லாரும் பங்குவதில் நான் பெருமைப்படுகின்றேன். நம்முடைய போட்டிக்காரன் சைனாவிலோ அல்லது யுஎஸ்லோ இருக்கிறான். நம் போட்டிக்காரன் நம்ம பக்கத்து வீட்டிலோ அல்லது நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை. ஏன்னா தினம் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் இன்று டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் கொண்டு வந்து நாம் காலமாக செய்து வந்த தொழில்களை ஒரே நாளில் அழித்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் 5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் பல மாறுதல்களை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாத அளவு முன்னேறி கொண்டிருக்கின்றது, மாறிக்கொண்டிருக்கின்றது. நான் 6 வருடம் முன்பு அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் பாலிசி படித்துக் கொண்டிருந்த போது எனது ப்ரொஃபஸர், த ஃபேமஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் IMF, Dr. Cory Krug, he has told me that after 10 years the technology in the world will change the entire character of human being itself. பட் அதை நாம் இப்பொழுது உணர முடிகிறது. இதனை இன்று நாம் அறிந்து கொண்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாளை நாம் வருத்தப்படுவதில் பிரயோஜனம் இல்லை. அவர்கள் ரிஸ்க் எடுக்கிறார்கள், ரிவார்டை பெறுகிறார்கள். அதேபோல் நாமும் கூட சில சமயங்களில் ரிஸ்க் எடுத்துத்தான் ஆக வேண்டியிருக்கின்றது. அவர்கள் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜை பெறுகிறார்கள். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பெங்களூர் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. தினமும் எண்ணில் அடங்காத ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வருகின்றது. அதில் எல்லாரும் சக்சஸ்ஃபுல் ஆகுவதில்லை. ஆனால் அந்த மாதிரி சக்சஸ் ஆனால் அவர்கள் நூற்றுக்கணக்கான தொழில்களை உடைத்தெறிகிறார்கள். It's a disruptive technology. It destroys the existing technology and brings in new kind of innovation. And it's a kind of game changer in the whole business processes. அவர்கள் ஸ்டார்ட் அப் இன்னோவேஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது அவர்கள் மற்றவர்கள் என்ன தப்பு செய்தார்கள் அதனை நாம் என்ன முறையில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி நன்றாக தெரிந்து கொண்டு அதனை செய்கின்றார்கள். அவர்கள் மற்றவர்களுடன் கோஆப்ரேட் அண்ட் கொலாபரேஷன் மூலமாக they are complementing their services. ஸோ அதனை நம் சமுதாயமும் கூட பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை படைத்தவன் தான். அதனால் யாரையும் நாம் கீழ்த்தரமாக பார்க்க வேண்டியதில்லை, அண்டர் எஸ்டிமேட் செய்ய வேண்டியதில்லை. காரணம், ஒவ்வொரு மனிதனுள்ளும் அவனுடைய தனித்திறமை புதைந்திருக்கின்றது. அதேபோல் எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருந்தே தீரும். அது நாம் அணுகும் முறையிலும் அதனை முயற்சி செய்யும் விதத்திலும் தான் அமைந்துள்ளது. வேறொருவர் நிலையில் நின்று நாம் யோசித்து பார்ப்போமானால் அவர்களுடைய பல பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைக்க முடியும். என்னிடம் ஒருவன் அப்ளிகேஷன் கொண்டு வந்தால் அவன் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றான், அவனுடைய பிரச்சனை என்ன இருக்கின்றது என்று ஒரு செகண்டில் ஆராய வேண்டும். இல்லை என்றால் நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் தப்பான ஒரு தீர்ப்பை வழங்கிவிடுவோம். அதனால் எப்பொழுதும் கூட பிறருடைய சூழ்நிலையில் நாம்
செய்ய விரும்பும்போது அவருடைய நிலையில் நம்மை நிறுத்தி we have to put ourselves in their shoes. Then we have to solve the problem. Then only we can solve it perfectly. It may not be perfect to the whole system, but to the maximum extent we can do justice to that applicant. என்னுடைய கொள்கை நல்லது செய்தல் ஆற்றிடாயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். If I can't do good things to others, let me not do bad things to others. This is my basic principle. That's the reason I am very happy and I am contented. அப்படி நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் நம்முடைய நட்பும் வளரும், நம்முடைய சொந்தமும் நன்கு வளரும். ட்ரஸ்ட் டெபிசிட், நம்பிக்கை இன்மை இருக்காது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நன்றாக அமையலாம் என்று நான் விரும்புகின்றேன். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஒவ்வொருவரும் நம்முடைய மனதளவில் நிம்மதி இருக்க வேண்டும், அமைதி இருக்க வேண்டும். அப்பொழுது குடும்பத்திலும் அமைதி இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருந்தால் அலுவலகத்தில் அமைதி இருக்கும். அலுவலகத்தில் அமைதி இருந்தால் இந்த நாடும் அமைதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் நம்மிடம் மன அமைதி முதலில் இருந்தால் நாட்டிலும் அமைதி நிலைக்கும் என்று நான் நம்புகிறவன். இதற்கு பல முறைகளில் நாம் பண்படுத்திக் கொள்ளலாம். தியானம், யோகா முறையில் தினமும் நாம் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது செலவிட்டு நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரோக்கியமே செல்வம், ஹெல்த் இஸ் வெல்த். அதனால் நம்முடைய இளமையில் அல்லது முதுமையில் எந்த பருவத்திலும் கூட ஆரோக்கியத்தை நாம் இழக்கக்கூடாது. அந்த செல்வத்தை இழந்துவிட்டால் நம்மை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். நமக்கு if there is no proper health, we cannot do proper justice to our own activities. அதனால் ஆரோக்கியத்தில் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், செய்வன திருந்தச் செய். நம்ம இப்போ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், அல்லது குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக குவான்டிட்டியில் கைவிட்டுருவோம். ஸோ இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். செய்வன திருந்தச் செய். எதை செய்தாலும் நாம் திருந்தச் செய்வோமாக, நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோமாக. எல்லோரும் முன்னேற வேண்டும் என்றால் தொடர் முயற்சி முக்கியம். இதனையே வள்ளுவன் சொல்கின்றான், இளமென்று அசை இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லால் நகும். நம்மளால் முடியாதுன்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோம்னா இந்த நிலமங்கையாக கூட நம்மளை பார்த்து ஏளனமாக இழிப்பாள் என்று கூறுகிறார். அதனால் நம்முடைய கொங்கு சொந்தங்கள் அனைவரும் நல்ல மனதளவில் நல்லவர்களாக இருந்து ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் ஆதரவுடன் தொழில்களை பெருக்க வேண்டும் என்று விரும்பி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் சொந்தங்களுக்கு இந்த 5 வருட KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷனின் வாழ்த்துக்கள் மூலமும் அவர்தம் வாழ்வில் அவர் எவ்வாறு இன்னல்களை சந்தித்து அந்த இன்னல்களை எவ்வாறு தடைக்கற்களாக மாற்றி அந்த தடைக்கற்கள் மீது கோட்டை கட்டி இன்று ஒரு ஸ்டேட்டிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு அபிஷியல் செக்ரட்டரியாக வளர்ந்துள்ளார் என்பதை கூறியும், நம் சொந்தங்கள் எவ்வாறு ஒற்றுமையுடன் வாழ்வில் முன்னேற எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவாக கூறினார். நம் சிறப்பு விருந்தினரிடம் உங்கள் கேள்விகளை நமது சாட் பாக்ஸ் வாயிலாக நீங்கள் பதிவு செய்யலாம். சொந்தங்களே, நம் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் கேள்விகள் கேட்கும் முன்னர் உங்களுக்காக மேலும் நமக்கு வாழ்த்துறை வழங்கும் தங்க மகன்களின் காணொளியை இதோ உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம். சொந்தங்களை பாருங்கள்.
அன்பார்ந்த கொங்கு தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறுகிய 5 ஆண்டு காலத்தில் நிறுவனர் பழனியப்பன், வக்கீல் ராஜசேகரன் போன்றவர்கள் பெருமுயற்சியினாலும் அயராத உழைப்பினாலும் இந்த கொங்கு தமிழ் வளையம் 40 நாடுகளுக்கு மேல் பரவி எண்ணற்ற நண்பர்களுக்கு பயன்பட்டு வருகிறது. இந்த 5வது ஆண்டு விழா வெற்றிகரமாக நடக்க எங்கள் நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த நட்பு இயக்கம் தொடர்ந்து வளர்ந்து 10, 25, 50, 100 ஆண்டு விழாக்கள் கொண்டாட கொங்கு சமுதாயம் பெருக எங்கள் குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்துகிறோம். கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் ஒன்றுபட்டால் எதையும் வெல்லலாம், யூனிட்டி பிரிங்ஸ் விக்டரி இன் எவ்ரிதிங் என்கிற சிறப்பான நிகழ்வுகளை கடந்த 5 ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று இன்று 5ஆம் ஆண்டினுடைய நிறைவு வெற்றி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பான நிகழ்வை கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும் இதனுடைய நிபுணர் கோலாலம்பூர் மைத்துனர் பழனியப்பன் அவர்களுக்கும், ஒவ்வொரு நிகழ்வையும் வெற்றிகரமாக நடத்திக் கொண்டிருக்கும் திருப்பூர் வழக்கறிஞர் மாப்பிள்ளை ராய்சாயன் அவர்களுக்கும், இதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிங்கப்பூர் திரு அவர்களுக்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக உள்ள கொங்கு சொந்தங்கள் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இதுவரை நடைபெற்ற வெற்றிகரமான இந்த செயல்முறைகளில் பல நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டுள்ளேன். உலகினுடைய பல பாகங்களிலும் பல துறைகளில் தொழில்களில் தங்களுடைய முயற்சியால் கடின உழைப்பால் வெற்றி பெற்று உச்சி அடைந்தவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகள். அவர்களை அழைத்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வும் வெற்றி அடைந்தது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்க, எல்லோரும் வாழ்க. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வணக்கம். மலேசியா கொங்கு நலப்படுத்தி மன்றத்தின் சார்பாக கேபிஎன் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க்கின் 5ஆம் ஆண்டு நிறைவை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. கேபிஎன் 2016ஆம் ஆண்டு கோலம்பூரில் துவக்கப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்து கொண்டு பல வெற்றிகரமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கோவிட்-19 பெருந்தொற்றின் காலத்தில் எல்லோருக்கும் பயனுள்ளதாக பல கருத்தரங்குகள் ஜூம் மூலமாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் செயல்படுத்துகிறார்கள், போற்றத்தக்கது. மீண்டும் இந்த 5ஆம் ஆண்டு நிறைவை 5th year anniversary-யை மீண்டும் மன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்பமே சுக, எல்லோரும் வாழ்க. மு. ராஜ்குமார், பொதுச் செயலாளர், மலேசியா கொங்கு நலப்படுத்தி மன்றம். நன்றி. அன்புள்ள கேபிஎன் சொந்தங்களுக்கு வணக்கம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என பல நாடுகளில் திறம்பட தொழில் மற்றும் பணி செய்து வரும் கொங்கு இன மக்களுக்கு வணக்கம். அருணாச்சலமாகிய நான் சென்னிமலைக்கு அருகில் உள்ள கிராமத்திலிருந்து சிங்கப்பூர் வந்து கியூடெக் என்ற பல்தொழில் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன். திரு மாரப்பன் பழனியப்பன் அவர்களை பல வருடங்களாக எனக்கு தெரியும். அவர் பல நாடுகளில் பரவி தொழில் செய்து வரும் நம் இன மக்களை ஒன்றிணைக்க மிகவும் பாடுபட்டு வருகிறார். கேபிஎன் என்ற குழுமத்திலே நம் மக்களை இணைத்து ஒருவருக்கொருவர் தொழில் புரிய, ஒருத்தருக்கொருவர் தொழிலில் உதவி புரிய பல வழிகாட்டுதல்களை செய்து வருகிறார். பல அறிஞர்களை பேச அழைத்து நம் இளைஞர்களுக்கு தொழில் புரியவும் பணிபுரியவும் பல நல்வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் முயற்சிக்கு உறுதுணையாக நாம் இருப்போம். கேபிஎன்னில் இணைந்து நாம் பயன்பெறுவோம். ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி உலகம் முழுவதும் பரவி மேம்பட தொழில் செய்ய முயல்வோம். கேபிஎன்னில் இணைவோம், வளர்வோம். கேபிஎன்னில் திரு மாரப்பன் பழனியப்பன் அவர்களின் முயற்சிக்கு உறுதுணையாக இருந்து
நாமும் வளர்வோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நம் கொங்கு மண்டலத்தில் ரத்தின கற்களாக உள்ள பல வெற்றியாளர்கள் இன்று நமக்கு அவர்களுடைய வாழ்த்துரையை, அவர்களுடைய ஒத்துழைப்பையும் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் 100 ஆண்டுகளை கடந்தாலும் அவர்களுடைய வழிகாட்டுதலாலும் ஆசிகளாலும் மற்றும் உறுதுணையுடனும் நம்முடன் பயணிக்க உள்ளார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்த்துறையின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார்கள். அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக நமக்கு வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சிறப்பு உரையாளர்களுக்கும் கொங்கு மண்டலத்தின் தங்கங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கேள்வி பதில்களுக்கு நாம் செல்லலாம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நிறைய கேள்விகள் இந்த காணொளி தொகுப்பை காட்டும் முன்னரே வந்துவிட்டது. சில முக்கியமான கேள்விகளை இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கேட்க விளைகின்றேன். ஒற்றுமையை பறைசாற்றும் நம் சொந்தங்கள் அந்த ஒற்றுமையை பொது தளத்திலோ அல்லது நம் சொந்தங்கள் அதிகமாக குழுமியிருக்கும் இடத்திலோ அதை பறைசாற்ற முற்படுவதில்லை. அதாவது நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு பொது தளத்துல காமிக்க தயங்குகின்றார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து, அதை எவ்வாறு மாற்றுவது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். I think it's the character of our community itself. We never wanted to dominate anywhere in any place. So maybe that may be the reason that we don't want to project ourselves and give ourselves a lead and create a situation where it may be acrimonious to others. நான் அமெரிக்காவில் இருந்தபோது நான் என்னுடைய நண்பர்கள் பலரை சந்தித்த போது கேட்டேன், நீங்கள் ஏன் ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படக்கூடாது என்று. அப்போது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் இங்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து பல நூற்றுக்கணக்கான நண்பர்களுடன் இருக்கின்றோம். அந்த சமயத்தில் நமக்குள் ஒரு குழுவை அமைத்து கொண்டு சென்றோமானால் பல தீமைகளை சந்திக்க வேண்டியிருக்கின்றது என்று கூறினார். அது எந்த அளவுக்கு சரியோ தப்போ தெரியவில்லை. ஆனால் he has expressed his clear opinion that looks to be a clear-cut reality of our community. நம் சிறப்பு விருந்தினர் அவ்வை சொன்னது போல் ஒற்றுமையே என்றும் நம் பலமாம், ஓதும் செயலே நலமாம் என்று அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு பகிர்ந்து நம் சொந்தத்திற்கான பதிலை கொடுத்துள்ளார். அடுத்த கேள்வி, இன்றைய இளைய சொந்தங்களுக்கு, அதாவது 30 வயதிற்கு கீழ்ப்பட்ட இளைய சொந்தங்கள் தொழிலில் நுழையும் பொழுது அவர்கள் எவ்வாறு எந்தெந்த பகுதிகளை எந்தெந்த ஏரியாவில் அவங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும், வாழ்வில் இன்றைய சூழ்நிலையில் இளைய சொந்தங்கள் வெற்றி பெற உங்களுடைய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்கிறோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன். நம்ம பேக்ரவுண்ட் முக்கியம். எல்லாரும் வந்து பிஸ்னஸ் செய்யணும்னு நினைச்சா அது இட்ஸ் லைக் ஸ்கொயர் பெக் இன் அ ரவுண்ட் ஹோல், அந்த மாதிரி ஆயிடும். யாருக்கு அந்த ஆசை இருக்கின்றது, அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்களுடைய பிறரின் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு, இதெல்லாம் முக்கியம். நம்ம எல்லாரும் வந்து இப்போ நான் திடீர்னு நான் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினச்சா அது வந்து ரொம்ப ஒரு உயர்த்தமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது ஒவ்வொருவரும் தங்களுடைய பின்புலத்தை தெரிந்து கொண்டு தம்முடைய ஆசையை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அதை பொறுத்து பிஸ்னஸில் சக்சஸ் ஆக முடிகிறது. அதில் என்னை பொறுத்தவரையில் நமது சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் அந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றது, பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் அவர்கள் மேலே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று கூற விரும்புகிறேன். மிக்க நன்றி. உங்களது தெளிவான ஒரு பதிலுக்கு சொந்தங்கள் கண்டிப்பாக சந்தோஷம் அடைவார்கள். அடுத்த கேள்வி,
At what age should we start our children's training for national aptitude and competitive exams? வயசு நம்ம வந்து ஒரு நிர்ணயிக்க முடியாது. ஆனால் வந்து ஏர்லி ஏஜில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈஸிலி தே கேன் சக்சீட். இப்போ எனக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடைச்சிருந்தா இன்னும் யங் ஏஜ்லேயே நான் வந்து சர்வீசஸில் வந்திருக்கலாம்னு ஒரு ஃபீலிங் இருக்கிறது. அதே போல் இளைஞர்களாகிய ஒரு 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 பள்ளி பருவத்திலேயே ஒரு அவேர்னஸ், அதுக்காக அப்போவே வந்து நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அல்லது மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோடு நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு இயல்பான ஆட்டிடியூட் இருந்ததுன்னா அந்த ஆட்டிடியூடை நம்ம வந்து க்ரூம் பண்ணணும். அதை நம்ம வந்து அவங்க சயின்ஸ் விரும்பலை அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை சயின்ஸ் தான் படிக்கணும், நீ என்ஜினியரிங் தான் படிக்கணும் அல்லது டாக்டர் தான் படிக்கணும், நம்முடைய ஆசையை நம்முடைய விருப்பத்தை குழந்தைகள் மேல் திணிக்காமல் இருந்தாலே அவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள் என்று என்னுடைய எண்ணம். அவர்களுடைய ஆப்டிடியூட் எந்த அளவுக்கு இருக்கின்றது, அவர்களுடைய விருப்பம் என்ன இருக்கின்றது என்று சின்ன வயதிலேயே நாம் அடையாளம் கண்டு கொண்டால் அவர்களை அந்த திசையில் நாம் நல்ல முறையில் குரூம் செய்ய வேண்டும். நத்திங் இஸ் இன்ஃபீரியர். தொழிலாகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், இந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ், இந்த ஜாப் அந்த ஜாப், எதுவும் வந்து நத்திங் இஸ் இன்ஃபீரியர். இஃப் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட், நத்திங் இஸ் பிகர் ஆர் ஸ்மாலர் இன் லைஃப். நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு உழைப்பாளியும் கூட தன்னுடைய தொழிலை பெருமையாக கருதுகிறான். அவன் என்றும் கூட தன்னை தாழ்மையாக ஒரு ஃபீலிங்கோட இருக்கிறது இல்லை. அதே நம்ம சமுதாயத்தில், பர்டிகுலர்லி இந்தியன் சொசைட்டி இஸ் ஹைரார்கிக்கல் சொசைட்டி, காஸ்ட் மைண்டட் சொசைட்டி. அதனால் வந்து நம்ம இந்த தொழில் செஞ்சால் வந்து இது ஈனமான தொழில், இந்த தொழில் செஞ்சால் இது பெரிய தொழில் அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு நம்மளா ஒரு மாயா உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். தெளிவான ஒரு விளக்கத்துடன் நம் சொந்தங்களுக்கு எளிதில் புரியும் வண்ணர் நம் சிறப்பு விருந்தினர் என்று பதிலளித்துள்ளார். பொதுவாக சொந்தங்களே, நாங்கள் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கும் பொழுது எங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்தால் எங்களது மூத்த வழக்கறிஞரையோ அல்லது நீதி அரசர்களையோ கேட்டு தெரிந்து கொள்வோம். அதே போல் இன்று நம் சொந்தத்தில் உள்ள ஒரு மாவட்ட கலெக்டர் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் அவருடைய கேள்வியை கேட்டுள்ளார். அந்த கேள்வி என்னன்னா, how to get motivated ourselves, especially when there is an imbalance in rewarding from the government sector and services. அப்படின்னு ஒரு மாவட்ட கலெக்டர் உங்களிடம் அவருடைய கேள்வியை கேட்டுள்ளார். பிஸ்னஸ்லயா இருந்ததுன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ஆர் டுகெதர். இஃப் யூ டேக் மோர் ரிஸ்க் யூ வில் பி ரிவார்டட் மோர். பட் அரசாங்கத்தில் வந்து அது அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் ரிவார்ட் கிடைக்குமான்றது இல்லை. ரிவார்ட் இன் த சென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஷுட் பி தேர். நம்முடைய இப்போ இது அரிய வாய்ப்பு, எனக்கு கிடைச்சிருக்கிற அரிய வாய்ப்பு, இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற அரிய வாய்ப்பு. அந்த அரிய வாய்ப்பினை தினமும் கூட நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தினமும் அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேருடைய வாழ்வில் நாம் மாறுதலை கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மையை செய்வோமானால் that itself is an achievement. So that satisfaction should be the prime motive for our service. Reward அப்படின்னா நாம் வந்து அதுக்கு நம்ம ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிலேயோ அல்லது அமெரிக்காலேயோ போய் செட்டில் ஆகியிருந்துருக்கலாம். இது சேவை மனப்பான்மையுடன் இருக்க வேண்டிய ஒரு சர்வீஸ். அதனால் வந்து நம்ம தினமும் எவ்வளோ பேருக்கு சர்வீஸ் செய்கிறோமோ அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதில் வந்து எவ்வளோ பேரை நம்ம டச் பண்ணுறோம், நம்மளுடைய கொள்கை அளவில் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறோம் என்றால் அந்த தீர்மானத்தினால் எத்தனை லட்சம் பேர், எத்தனை ஆயிரம் பேர் பலனடைகிறார்கள், எவ்வளவு பேருக்கு இந்த ரெட் டேப்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரணும்னா நம்ம வந்து அது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக அது ரெக்கக்னிஷன் இருக்குது. ரெக்கக்னிஷன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் different appreciations. It may not be in the form of never ever in the form of a financial benefits. It's only in the form of a recognition, in the form of appreciation.
Thank you so much. I think our district collector from Kerala would have been greatly benefited from your great reply. அடுத்த ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு முன்னர் நம்ம வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு ஊர்லயோ அல்லது ஏதாவது ஒரு திருமண விழாக்களிலோ கலந்து கொள்ளும் பொழுது ஏதாவது ஒரு பெரிய விஐபி அல்லது சமுதாயத்தில் மிகவும் மதிக்கப்படுபவர் யாராவது வந்தாங்கன்னா தப்பி தவறி அவர் நம்ம ஊர் சார்ந்தவரா இருந்தாருன்னா, உதாரணத்துக்கு நம்ம திருச்செங்கோடுல இருக்கோம்னா திருச்செங்கோடுக்காரர் ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி வராருன்னா அவரும் இங்க திருச்செங்கோடுக்காரருங்க அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்குவோம். அந்த மாதிரி சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் ஒரு AMIE படித்து சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் பெரிய பதவி வகிக்கும் நம் சொந்தம் ஒருவர், நானும் ஒரு AIME பட்டதாரி, ஒரு AMIE பட்டதாரி இந்த அளவுக்கு ஒரு சாதனைகளை சாதிக்க முடியுமா என்பதே எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. It was a practical speech by you. I am also working in good position in Salem Steel Plant, Salem. I am so proud that you are an AMIE, also holding many posts like honorary secretary, etc. Anything you wish to tell for the youngsters to succeed in IAS and serve nation? இதுதான் அவருடைய கேள்வி. Succeed in IAS, it's a complex thing, but determination இருந்தால் கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். நான் ஏற்கனவே கூறியதை போல டிட்டர்மினேஷன், ஹார்ட் ஒர்க், பர்சிவியரன்ஸ், இது 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இஃப் நாட் IAS சம் அதர் சர்வீஸ் we can get it. இது நான் கண்கூடாக கண்ட உண்மை. என்னோடு படித்த பல நூற்றுக்கணக்கான தோழர்களுக்கு நான் சொல்லி பல நூற்றுக்கணக்கானோர் இப்பொழுது சேவையில் உள்ளார்கள். என்னுடன் தங்கி படித்த பல பேர், என்னிடமிருந்து தெரிந்து கொண்ட பலர் எல்லோரும் கூட சுலபமான முறையில் வந்துள்ளார். காரணம் இவ்வளவுதான், நமக்கு எந்த மாதிரியான கேள்வி எந்த மாதிரியான முறையில் அணுகினால் the examiner will be satisfied. நம்ம வந்து இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஏதோ ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டேன்னா அப்படி சொல்லிட்டு போகலாம், அதே மாதிரி எக்ஸாம்லையும் அதே மாதிரி எழுதிட்டு வரலாம். பட் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அவங்க என்ன நோக்கத்தில் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதுனா கண்டிப்பாக 90% one can succeed. That's what I have seen. My friends also have seen that. அதனால் இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, என்ன நோக்கத்தில் கேள்வி கேட்குறாங்க, என்ன கான்டெக்ஸ்டில் வந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா you can easily attack that question and easily answer that question very simply. It should be a simple language. பெருசாக ஒரு ஹை ஃப்ளோ இங்கிலீஷில் நம்ம வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிள் broken sentences, but it should convey proper meaning and it should convey clearly what we want to tell the evaluator. அது தெரிஞ்சிட்டு நம்ம பரீட்சை எழுதுனா நல்லா இருக்கும். மிக்க ஒரு நீண்ட பதிலாக இருந்தாலும் தெளிவான ஒரு சிந்தனையுடன் நம் சொந்தங்களுக்கு பதில் சொல்வதற்கு மிக்க நன்றி. அடுத்த கேள்வி, இன்றைய நம் கொங்கு சமுதாயத்தில் அல்லது இன்றைய இளைய தலைமுறையினரில் நிறைய பெண் தொழில் முனைவோர்கள் உள்ளார்கள். அவ்வாறு உள்ள விமன் ஆண்டர்பிரினர்ஸுக்கு நீங்கள் கூறும் ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும்தான், nobody is inferior or nobody is superior. So be bold and try to be equal among the massive group of men entrepreneurs. அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் உங்களுடைய தொழிலை நீங்கள் தைரியமாக செய்யுங்கள், கண்டிப்பாக முன்னேறலாம். அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னா, இன்றைய சூழலில் அடுத்த 10 வருடங்களுக்கு எவ்வித தொழில் வாய்ப்புகள் நம் நோக்கி செல்ல வேண்டும், எவ்வாறான தொழில் வாய்ப்புகள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இருக்கும் என்ற உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். இது இட்ஸ் really a difficult forecast. நான் ஏற்கனவே கூறியது போல the disruptive technologies are destroying most of the industries, traditional industries. அதனால நம்ம வந்து technological changes, 5G technology and industry 4.0, how much it will revolutionize the whole world we don't know. The impact of it will be known only after a few years.
ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்றதை என்னால் சொல்ல முடியல. பட் இட் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். It cannot be the same old traditional way of approaching the businesses, approaching the industry, approaching the market. இப்போவே நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஓலா, உபர், ஸ்விக்கி, they all have changed the whole business models of these industries. ஸோ அதனால் நம்ம எல்லா இது வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் அல்லது டெக்னாலஜி செக்டரில் மட்டும் இல்லை, இட் வில் பர்குலேட் இன்டு ஆல் த செக்டர்ஸ். இட் மே பி இன்டு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஆல்சோ. இப்போ நம்ம என்ன ஒரு மரத்தில் நம்ம ட்ரெடிஷ்னலாக ஆர்டிசன் செஞ்சிட்ருக்காங்க, மரத்தில் தச்சு செஞ்சிட்ருக்காங்களோ அதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல்ரெடி பீன் காப்பீட் பை சைனீஸ். ஸோ அவங்க வந்து நம்மளால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் செஞ்சால் அவன் வந்து ஒரு நாளில் thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெப்ளிகேட் பண்ணி அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ அதனால் இட்ஸ் அ ரியல் கேம் சேஞ்சர் இஃப் வி டோன்ட் அடாப்ட் அவர் செல்ஸ் இன் டு த டெக்னாலஜி. ஒன்லி ப்ராப்ளம் நமக்கு வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ இல்லை ஒன்று. ரெண்டாவது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் ஃபார் எக்ஸீடிங் த நம்பர்ஸ் விச் வி கேன் அகாமடேட். அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம உலக அளவில் எந்த அளவுக்கு காம்படிட்டிவ்னஸ் கிடைக்கக்கூடிய தொழில் இருக்குது, அதில் வந்து நம்ம முயற்சி செஞ்சு இன்னும் 10 வருஷத்தில் எந்த மாதிரி இருந்தால் ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கொண்டு நாம் வந்து முதலீடு செய்யணும், அதில் தொடங்கணும், தொழிலில் வந்து தொடர்ச்சியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். தெளிவான மறுபடியும் ஒரு பதிலை நம் சொந்தங்களுக்கு கொடுத்துள்ளீர்கள். அடுத்த ஒரு கேள்விக்கு பதில் அளித்த பின்னர் நம் சொந்தங்களுக்கு முக்கியமான சில கேள்விகளை நாம் இந்த இடத்தில் பாதுகாத்து வைத்துள்ளோம். எதற்காக பாதுகாத்து வைத்துள்ளோம் என்றால், மறுபடியும் நம் கொங்கு சொந்தங்களுக்கு நம் KBN 5 ஆண்டுகளை பூர்த்தி அடைந்ததற்கு வாழ்த்துறை வழங்கியுள்ள நல்லுள்ளங்களே, காணொலியை பார்த்த பிறகு மறுபடியும் கேள்விகளை தொடரலாம். அந்த கேள்விகளை தொடர்வதற்கு முன்னர் ஒரே ஒரு கேள்வி. ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் திறனாய்வு ட்ரைனிங் தொழிலில் வெற்றி பெறுவது எவ்வாறு? எஸ்பெஷலி வித் ரெஃபரன்ஸ் டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ட்ரைனிங், இந்த மாதிரி ஏரியால நீங்க துறை சார்ந்த அதுல உங்களுடைய அனுபவம் இருப்பதனால் இந்த துறைகளில் வெற்றி பெறுவது எப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ ஸ்கில் ட்ரைனிங் there are two components. One is long term training and short term training இருக்கு. லாங் டேர்ம் ட்ரைனிங்கில் வந்து இப்போ ITIs மூலமாக நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் 3 months ட்ரைனிங் ஆர் 6 months ட்ரைனிங். ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் மூலமாக சுமார் மேக்ஸிமம் என்ஜினியர்ஸ், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எல்லாம் தங்களுடைய அறிவு திறமையை அந்த பர்டிகுலர் ஃபோக்கஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால், நாங்கள் வந்து இப்போது 150 ITIகளை ஒரு மாடல் ITIஸாக உருவாக்கிட்டு இருக்கிறோம் கர்நாடகாவில். இது வந்து டாடா டெக்னாலஜிஸ் மற்றும் 18 மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய CSR ஃபண்ட்லேருந்து ஒரு 4500 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அரசாங்கத்திலேருந்து ஒரு 650 கோடி மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது எல்லாமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இதில் வந்து இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜியை பயன்படுத்தி 9 லாங் டேர்ம் ட்ரைனிங் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி 21 ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். அப்படின்னா ஒரு ITI இருக்கிற இடத்துல ஒரு 15-20 இன்ஜினியரிங் காலேஜ், ITIs, பாலிடெக்னிக்ஸ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பெனிஃபிட் அடைகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் பயன்படுத்தி நம்ம இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜியை வந்து செயல்முறையில் கொண்டு வந்தால் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம லேபர் ஃபோர்ஸஸை தயார்படுத்த முடியும். இப்போது நம்ம இன்ஜினியர்ஸ் வெளியே வரும்போது அவங்க வந்து எம்ப்ளாயபிளாக இருக்காங்களான்னு தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் பார்க்குறாங்க. எம்ப்ளாயபிலிட்டி இஸ் வெரி லோ. ஏன்னா நம்ம வந்து ஏட்டுச்சுரைக்காயில் வெளியே வரோம். அதை வந்து கறிக்கு உதவாத அளவுக்கு நம்ம வந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தாதனால மார்க்கெட்டில் போகும்போது அவங்க வந்து they are all underemployed. 50,000 ரூபா வாங்கக்கூடிய ஒரு பொறியியல் நிபுணர் 20,000 ரூபாய்க்கு சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டிய நிலைமை இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமான இன்ஜினியர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அவங்க எல்லாருக்கும் வந்து தகுதியான சரியான ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம்னா ஃபினிஷிங் ஸ்கூல்னு சொல்கிறோம். ஃபினிஷிங் ஸ்கூல்னு ஒரு 3 மாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் அல்லது டிப்ளமோ கல்லூரிகள்லையும் கொடுத்துருந்தோம்னா அவங்க வந்து they can be easily employable. ஏன்னா the international market demands
ஸ்கில்ட் ஃபோர்ஸஸ் அது எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் ஏன் வந்து இந்த சிஎஸ்ஆரில் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, அவங்க கம்பெனிகளே வந்து அவங்களுடைய பணத்தில் வந்து இவ்வளோ தூரம் முதலீடு செஞ்சு இங்கே 150 ஐடிஐ வந்து தத்தெடுத்துருக்காங்க அப்படின்னா காரணம் இவ்வளோ தான். அவங்களுக்கு வந்து தே வாண்ட் ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ். உலக அளவில் அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை முடித்தாங்கன்னா அவங்கள கொத்திட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடையாளம் கொண்டு நான் வந்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிலபஸை மாற்றணும். அதே மாதிரி கரிக்குலம் மாற்றணும். கோர்சஸ் கரெக்டாக டிசைன் பண்ணி அவங்கள தயார்படுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமான இது. நான் இந்த 2 வருட ஸ்கில் டிபார்ட்மெண்ட் அனுபவத்தில் வந்து பார்த்தா நம்ம 195 பேர் வந்து எம்ப்ளாயபிள் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காங்களே தவிர அவங்கள வந்து டைரெக்டாக டு த ஃபேக்ட்ரி டு த இண்டஸ்ட்ரி கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து தயார் பண்ணலைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு வந்து அகாடமிக் ஆல்சோ வி நீட் டு கொலாபரேட். ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி அகாடமியா அண்ட் கவர்மெண்ட் கொலாபரேஷன் இதில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அ வின் மாடல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பெனிஃபிட் அடைகிறாங்க, கம்பெனிஸ் ஆல்சோ கெட்ஸ் த ஸ்கில்டு மேன் பவர் அண்ட் கவர்மெண்ட் கெட்ஸ் த ஜிடிபி ஆர் வாட் எவர் benefit our economic benefit out of the students. மிக்க நன்றி. தெளிவான ஒரு பதிலையும் நம் சொந்தங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியால எத்தகைய ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய கேள்விகள் நம்முடைய சிறப்பு விருந்தினருக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றன. அதாவது அதில் முக்கியமாக யங் கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் எந்த ஏரியாவில் அவங்களுடைய ஃபியூச்சர் ஜாப் ஓரியன்ட் ஃபோக்கஸ் செய்யணும், இன்டர்நேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன, இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்வது, அதற்குண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்க முன்னர் எங்களுக்காக ஒரு சிறு கால அவகாசம் கொடுக்குமாறும் கேபிஎன் குளோபல் வாழ்த்துறையை காணொலி மூலமாக மறுபடியும் நம் சொந்தங்களுக்காக இதோ இன்றைய நாளில் அர்ப்பணிக்கின்றோம். கேபிஎன் காணொலி உங்களுக்காக. கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கரூர் விசா சண்முகம். அன்பு கொங்கு சொந்தங்களே, கொங்கு பிஸ்னஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நம்ம சமுதாயத்துக்குள்ள தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட உலகத்தில் இருக்கின்ற அத்துணை நமது சொந்தங்களுக்கு பல்வேறு வகையிலே, தொழில் வகையில் இருந்தாலும் சரி, கல்யாணங்கள் போன்ற நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, உதவிகளாக இருந்தாலும் சரி, உலக அளவிலே நமது கேபிஎன் கொங்கு பிஸ்னஸ் நெட்வொர்க் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த கேபிஎன் மலேசியாவில் உள்ள அருமை மாப்பிள்ளை ஃபவுண்டர் திரு பழனியப்பன் அவர்கள்தான் இதற்கு ஃபவுண்டர். அவர்தான் ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு பகுதிகளிலே கொங்கு பிஸ்னஸ் நெட்வொர்க் என்ற ஒரு இதை நிறுவி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த கேபிஎன் மிக அழகாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். திரு பழனியப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட மலேசியாவிலும் சரி அல்லது சிங்கப்பூரிலும் சரி நமது சொந்தங்கள் நிறைய இடத்திலே மாட்டிக்கொண்டார்கள், பிரச்சனைகள் இருந்தது. அந்த சமயத்தில் எல்லாம் இந்த கேபிஎன் மிகச் சிறப்பாக செயல்பட்டு அவர்களை மீட்டு அந்தந்த கண்ட்ரிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதே போல் மலேசியாவிலே நமது உறவு இறந்து விட்டார்கள்.
அவர்களுக்கு நான் இங்கிருந்து செய்தி சொல்லி அவர்களை மீட்டு விமானம் மூலம் இங்கே அனுப்பி வைத்தார்கள் இந்தியாவிற்கு. அதுபோல் கேபிஎன் என்பது எல்லா வகையிலுமே நமது சமுதாயத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த கேபிஎன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகிறது. அதாவது 26/6/2016 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கேபிஎன் மிகச்சிறப்பாக கிட்டத்தட்ட 4000 கொங்கு சொந்தங்களை வைத்து இதிலே மெம்பராக சேர்ந்து இன்னும் நிறையாக இந்த கேபினிலே சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த கேபினிலே நீங்கள் அனைவரும் உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த கேபிஎன் மென்மேலும் வளர வேண்டும். அதே போல் என் கரூரைச் சேர்ந்த நமது கொங்கு சொந்தம் அவர் அங்கே படித்து கொண்டிருந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் வேவ்ஸ், அதாவது COVID-19 அப்போது அவர் படித்து அங்கே காலேஜெல்லாம் மூடிட்டாங்க. பட் அவனால் ஃப்ளைட்டில் வர முடியல. டிக்கெட் அலாட் ஆயிடுச்சு. பட் ஸ்டூடெண்ட்னால நீ மெதுவாக போ என்று கூறி அந்த பையனை நிறுத்தி வச்சுட்டாங்க. பட் அங்கே கேபின்லாம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த பையனுக்கு உடனடியாக விமானத்தை பிடித்து கொடுத்து அந்த பையன் இன்று கரூர் வந்து அடைந்தான் என்பது உண்மையிலுமே ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி. அதுபோல் இதில் எண்ணற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கேபிஎன். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த கேபினிலே உங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த கேபிஎன் மென்மேலும் வளரும். நம்ம சமுதாயத்திற்காக பாடுபட்டு இருக்கின்ற பழனியப்பன் அவர்கள் இந்த கேபினை மென்மேலும் வளர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆகவே கொங்கு சொந்தங்கள் அனைவரும் கொங்கு பிஸ்னஸ் நெட்வொர்க் என்ற இயக்கத்திலே சேர்ந்து உங்களுக்கும் சரி, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் சரி, உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி உதவுக்கரங்கள் நீட்டுங்கள். இந்த கோவிட் காலத்திலே தயவு செய்து அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு மாஸ்க் அணிந்து டிஸ்டன்ஸ் கீப் செய்து தங்களை நீங்கள் குடும்பத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தோடு நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்ற வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த கொரோனா காலத்தை ஈஸியாக நினைக்க வேண்டாம். அரசாங்கம் சொல்வதை கேட்டு இந்த கொரோனாவை முறியடிப்போம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கேபிஎன் மென்மேலும் வளர வேண்டும். அந்த கேபிஎன் குரூப்பிற்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பு கேபிஎம் குழும சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். என்னுடைய பெயர் செல்வகுமார். நான் பேங்காக்கில் தாய்லாந்தில் இருந்து பேசுகிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமூக சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகமெல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இத்தனை பேர் இத்தனை ஊரில் இத்தனை பொசிஷனில் இத்தனை நல்ல பொசிஷனில் இருக்காங்கிறது வந்து அந்த கேபிஎம் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதத்துலேயும் சரி, இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள மாநிலம் கேரளாவிலேருந்து சரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த அறிவோ திறமையோ இல்லை அவங்களோட இதுவோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய வலிமை ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒற்றுமை. நம்ம சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விட ரொம்ப திறமையான, ரொம்ப அறிவான, ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம சமூகத்தில் இல்லாத ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒற்றுமை. ஸோ இந்த ஒற்றுமையை நம்ம மட்டும் கொண்டு வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் நமக்கும் நம்ம சமூகத்திற்கும் நம்மளுடைய ஊருக்கும் நாட்டுக்கும் அனைவருக்கும் அனைத்து நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்திற்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்ம சமூகத்தில் இருக்கிற எந்த சொந்தங்களுக்கும் என்ன உதவி வேண்டுமானாலும் இங்கே தாய்லாந்து நாட்டை பொறுத்தளவுக்கு இப்பொழுதும் நான் உதவுவதற்கு ரெடியாக இருக்கிறேன். என்னுடைய பெயர் செல்வகுமார். என்னுடைய கைபேசி எண் +66 8457 12650. எந்த டைம் வேணாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மொபைல் மூலமாக. எல்லாரும் இந்த ஒற்றுமையாக இருந்து நம்ம சமூகத்தை மேலே கொண்டு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. என் பேர் மருதாச்சலங்க. நான் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசி தாலுக்கா சேவூர் கிராமத்தில் வசித்து வர்றேங்க.
நான் வந்து கனந்தகோடத்தை சேர்ந்தவங்க. என் குலதெய்வம் வந்து ஸ்ரீ பாப்பினி பெரியநாயகி அம்மனுங்க. நான் வந்து படிக்கிற காலத்திலேயே வர்ணச்சித்திர கண்ணன் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி பார்ட் டைமாக லீவ் நாளில் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அது 2000 வந்து எம்சிஏ படித்து முடிச்சுட்டு 2013 மட்டும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையில் இருந்தேங்க. 2013 நானே சொந்தமாக ஆல்வின் சாஃப்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாக்கி இன்ன வரைக்கும் நடத்திட்டு இருக்கேன். இது கூடயே சர்வமங்கலம்.net நம்ம கொங்கு சமுதாயத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு பயன்பெற மாதிரி ஒரு கொங்கு திருமண தகவல் வெப்சைட்டை உருவாக்கி நல்ல முறையாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கேங்க. அது கூட விளம்பரத்துக்காக சர்வமங்கலம் டிவி அப்படின்னு யூடியூப் சேனலையும் ஒன்று ஆரம்பித்து நல்ல முறையாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கேங்க. இந்த 4 பிஸ்னஸையும் நான் ஒருத்தன் எப்படி நடத்தி கொண்டு வர முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேபிஎன் குளோபல் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்பில் நான் கடந்த 4 வருஷமாக உறுப்பினராக சேர்ந்து என்னோட விளம்பரத்தை எல்லாம் அந்த குரூப்பில் வந்து பதிவு பண்ணிட்டு வர்றேங்க. இதனால அந்த குரூப்பில் இருக்கிற இப்போ தற்சமயம் 4000 உறுப்பினர்களும் என்னோட விளம்பரத்தை பார்த்து என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்னோட தயாரிப்பு தரமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. அந்த பிஸ்னஸை நான் ரொம்ப நேர்மையாகவும் தரமாகவும் குறித்த நேரத்தில் தயார் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ஒரு நட்பு ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் என் கூட தொடர்ந்து வெவ்வேறு பிஸ்னஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பங்களிக்கிறது வந்து கேபிஎன் குளோபல் டெலகிராம் குரூப் வந்து எனக்கு ரொம்ப வளர்ச்சி கொடுக்குது. இந்த குரூப் வந்து மேன்மேலும் வளர்ந்து லட்சக்கணக்கான பேர் உறுப்பினராக சேர்ந்து பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு வாழ்த்தி நன்றி சொல்லிக்கிறேங்க. வணக்கங்க. நன்றி. மிக்க நன்றி. நம்முடைய சொந்தங்கள் பல பேர்கள் அவர்களுடைய வாழ்த்துறை வழங்கியிருந்தாலும் கால நேரம் கருதி நம்முடைய சிறப்பு விருந்தினரின் கேள்வி பதிலுக்கு சென்று விடலாம். யங் கிராஜுவேட்ஸ் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் முடிச்சு வருபவர்கள் எந்த ஏரியா அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த ஏரியாக்கள்ல எவ்வித திறனை அவர்கள் இந்த கோவிட் காலகட்டத்தில் வளர்த்தி கொள்ளணும் அப்படின்னு உங்களுடைய வழிகாட்டுதலையும் உங்களுடைய அறிவுரைகளையும் பெற்றுட்டாங்க. இந்த டிகிரி தான் நல்லது அப்படிங்கிறது நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் பர்டிகுலர்லி நம்ம எல்லாருமே வந்து டாக்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் வந்து அதிகமாக உருவாக்கி இருக்கிறோம். டாக்டர்ஸ் வந்து இன்னும் பற்றாக்குறை இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஆனால் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து அதிகமான எண்ணிக்கையில் உருவாக்கி இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான தகுதியான ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்காதனால எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக்ஸ் முடித்த ஒரு கிராஜுவேட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதனால் இதில் இப்படி பண்ணாதான் நல்லது, அப்படி பண்ணாதான் நல்லதுங்கிறது இல்லை. எந்த துறையை எடுத்தாலும் நம்ம வந்து அதில் சிறப்பாக செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரகுராம் ராஜன் வந்து ஒரு ஐஐடியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். ஆனால் இப்போ வந்து அவர் எக்கனாமிஸ்டாக இருக்கார். அவர் வந்து தன்னுடைய கேரியரையே சேஞ்ச் பண்ணிக்கிட்டார். காரணம் இவ்வளோதான். மேல்நாட்டுகளில் வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சமயத்தில் வேணாலும் உங்களுடைய கேரியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். இப்போது நம்ம பழைய காலத்தில் மாதிரி ஒரு துறையில் நம்ம இருந்தோம்னா அந்த துறையிலேயே முழு வாழ்க்கையும் வந்து செலவிடக்கூடிய காலகட்டம்லாம் போயிடுச்சு. இந்த ஜெனரேஷன் என்னென்னா ஒரு துறையில் ஆரம்பித்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அல்லது இறக்குறவர்களுக்குள்ளார எவ்வளோ சேஞ்சஸ் மாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். காலகட்டத்திற்கு ஏற்ப அது தன்மை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால் உங்களுடைய அறிவுத்திறமையை வளர்க்கறதுக்கு தினமும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டிகிரி முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து வி கேன் டேக் ரெஸ்ட் அண்ட் வி கேன் என்ஜாய் லைஃப்ங்கிற அந்த கான்செப்ட்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் பழைய காலம். இப்போது நம்ம ஜெனரேஷன்லேயே வந்து ஜாப்ஸ் ஷிஃப்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் முந்தின தலைமுறைகளில் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். 5 வருஷத்துக்கு மேலே ஒரு கண்டினியூஸ் ஒரே ஃபீல்டு இருப்பாங்கன்றது வந்து ஒரு கேரண்டியே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இம்பேஷன் ஜெனரேஷனாகவும் இருக்குது ஒன்று. ரெண்டாவது
அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து they have to adopt themselves and they have to change to different fields. மிக சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் நம் சொந்தங்களுக்கு. அடுத்த கேள்வி கால நேரம் கருதி 2 கேள்விகளுடன் இந்த காணொலியை நம்ம முடித்துக் கொள்ள போகிறோம். முக்கியமா தொழில் சார்ந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நம்முடைய இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் அப்படிங்கிற போக்கஸ்ல எந்த வகையான ஃபியூச்சர் ட்ரைனிங்கை நம்ம இப்ப இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், மீடியம் ஸ்மால் லார்ஜ் ஸ்கேல் இல்லாம மீடியம் அண்ட் மைக்ரோ ஸ்மால் மீடியம் செக்டார் என்டர்பிரைசஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோவிட் கால சூழ்நிலையில எந்த விதமான இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங்கை எடுத்தா நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஹெல்த் எக்யூப்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு. காரணம் அவ்வளோதான், ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் ஆல்சோ the countries and the governments have realized that we have to invest more on health sector. ஸோ அதனால it will be a real change in health, particularly public health approach. அதனால ஹெல்த் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இன்னும் இந்த நான் இன்னைக்கு சூழ்நிலையில சொல்ல முடியும். ஆனால் வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றது தெரியல. ஏன்னா கொரோனா ஹவு லாங் இட் வில் ஸ்டேன்றதே இட்ஸ் அ மித். வெதர் வி கேன் எலிமினேட் பை வேக்சினேட்டிங் ஆர் வெதர் வி கேன் எக்ஸ்பெக்ட் another few more years to continue with the similar kind of situation. Nobody knows. It's still a mystery to all the experts also. அதனால இந்த சூழ்நிலையில வந்து நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஹெல்த் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஹெல்த் ரிலேட்டட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் யார் கொண்டு வராங்களோ அவங்க வந்து they can be a successful person for next few years. ஓகே, மிகவும் நேர்த்தியான ஒரு பதிலை நம் சொந்தங்களுக்காக இன்றைய சிறப்பு விருந்தினர் தெரிவித்துள்ளார். அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியை இப்பொழுது நம் காணொலியுடைய கடைசி நேரத்திற்கு ரிசர்வ் செய்து வைத்திருப்போம். அது மாதிரி இந்த ஒரு கேள்வியை பல சொந்தங்கள் இன்றைய காணொலி மூலியமாக ஒரு டேக் ஹோமாக நம்முடைய சிறப்பு விருந்தினரிடம் எதிர்பார்த்துள்ளார்கள். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு நடத்தையை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது. கோர்ட்ஸ் ஆகட்டும் விர்ச்சுவல் கோர்ட்ஸ், அல்லது ட்ரைனிங் ஆகட்டும் விர்ச்சுவல் ட்ரைனிங், எஜுகேஷன் ஆகட்டும் விர்ச்சுவல் எஜுகேஷன், இந்த மாதிரி சென்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த டெக்னாலஜி ரிலேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் எக்ஸ்பர்டீஸ் ஏரியால இந்திய அரசாங்கத்தினுடன் சப்போர்ட் எப்படி இருக்கிறது? இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியால ஆன்லைன்ல நம்ம கன்சிடர் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒப்புதல் தெரிவித்துள்ளார்களா? அதில் நாம் எவ்வாறு கவனம் செலுத்தலாம்? அதில் உள்ள நமக்கு வாய்ப்புகள் என்ன? நம் சொந்தங்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்தி அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும்? அப்படிங்கிற பல கேள்விகளை இந்த ஆன்லைன் ரிலேட்டட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியாவை பத்தி கேட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய ஆலோசனைகளை நடுவர்களும் ஸ்கில் ட்ரைனிங் முழுமையா நம்ம வந்து ஆன்லைன்லயே முடிக்க முடியாது. ஏன்னா கொஞ்சமாவது வந்து ஃபீல்ட்ல வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே ஆகணும். பட் மேக்ஸிமம் வி கேன் ட்ரை டு டூ த்ரூ ஆன்லைன் கோர்சஸ். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஹெல்த் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து இப்போ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா லாஸ்ட் வீக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுல வந்து ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக ஒரு மேசிவ் நம்பர்ஸ் டிப்ளாய் பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேவையான எண்ணிக்கையில் தேவையான ஹாஸ்பிட்டலுக்கு கூட டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி, அதில் மோஸ்ட்லி தே ஆர் எம்பசைசிங் ஆன் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒன்லி. ஆன்லைனில் வந்து ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி எல்லா ஸ்கில் ட்ரைனிங் கோர்சஸும் கூட ஆன்லைனில் வந்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது வந்து ஏட்டுச்சுரைக்காய் மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால கொஞ்சமாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ என்னுடைய பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து ஆன்லைன்ல தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். ஆன்லைன் இன்ஜினியரிங் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவனுக்கு வந்து சில கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியறதே கிடையாது. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹிம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் கூட வந்து ஆன்லைன்ல வந்து தெர் இஸ் அ லிமிடேஷன். இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லது செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுன்னா அது வேணா ஆன்லைனில் வந்து இட் மே ஒர்க் வெல். அதுவும் கூட வந்து அந்த பர்சனல் டச் இல்லை.
என்னதான் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய வீட்டு சூழ்நிலையில் இருந்துட்டு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னுடைய மனநிலை வந்து உங்களோட முழுமையா ஒருங்கிணைந்திருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே நம்ம வந்து பிசிக்கலா எல்லாரும் வந்து பார்த்து பேசி பண்ணும்போது அதனுடைய ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ ஹியூமன் பீங்ஸ் ஆர் சோசியல் அனிமல். அதனால தட் சோசியல் நேச்சர் இல்லைனாலே it's a very difficult affair for the education as well as for the skill training. ஓகே, இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் சொந்தங்கள் கேட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இன்றைய கால சூழ்நிலையில் விடை கேட்க முடியாத விடை தெரியாத சில கேள்விகளுக்கு நம் சிறப்பு விருந்தினர் தெளிவான பதிலையும் அவர்தம் அனுபவ உரையையும் நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம் கொங்கு சொந்தங்களின், அதாவது உங்களின் சார்பாகவும், பல நாடுகளில் இரவு வேலையா இருந்தாலும், அர்த்த ஜாம வேலையாக இருந்தாலும், அல்லது அதிகாலை வேலையாக இருந்தாலும் நம்முடன் இணைந்திருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இணைந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும், கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு எங்களது இதயம் கனிந்த உளமாற நன்றியை இந்த காணொலியில் பங்கு பெற்றதற்காக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் பத்தாது. அவர் நம்முடன் இந்த கால பொழுதில் பல கேள்விகளுக்கு தெளிவான ஒரு பதிலையும் நம் சொந்தங்களுக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலையும் கொடுத்துள்ளார். என்றும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் நம் சொந்தங்களின் வாழ்வில் வெற்றி பெறுவதற்காக அயராது பாடுபடும் என்று கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் அனைத்து குழு மெம்பர்ஸ் மற்றும் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் சார்பாகவும், திரு பழனியப்பன் மலேசியாவில் அவர்கள் சார்பாகவும், திருநாவுக்கரசு சிங்கப்பூர் சார்பாகவும், மற்றும் நமக்கு அனைத்து விதமான ஐடி ரிலேட்டட் சப்போர்ட் கொடுக்கும் நமது சொந்தம் இளஞ்செழியன் அவர்கள் சார்பாகவும் இந்த கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி பாராட்டுகின்றோம். நன்றி நன்றி நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினருக்கும் மற்றும் ஒரு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து
உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.